யாரும் பார்க்காதீங்கன்னு. ஏன்னா போகிற வரைக்கும் நான் தொல்லை கொடுத்துனே இருக்கிறேன் என் பசங்களுக்கு. நர்ஸும் டாக்டரும் புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க. ஒரு இடைவெளி வச்சு சில பேருக்கு சொல்லுவாங்க, என்ன ஆச்சுன்னா நானே ஃபோன் பண்ணுறேன் அப்புறம் வான்னு. அப்போது ஐசியூவில் இருந்தாலும் என் மனசு என்ன சொல்லும், நர்ஸை கூப்பிட்டு கேட்கும், பசங்க இருக்காங்களா வெளியில் இருக்கிறாங்கன்னாக்கா கூப்பிட சொல்லுவான் அந்த கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸமாக என்ன சொல்லணும், இல்லை யாரும் இல்லை, நான் வர சொல்கிறேன், ஃபோன் போட்டேன் போகல வரல, நீ கூட நான் பேசுகிறேன்னுவேன். இங்கெல்லாம் பேசக்கூடாது, கம்முன்னு வரணும். இல்லை எதாவது ஒரு இன்ஜெக்ஷன் குத்திட்டு படுக்க வச்சிடும். அதனால் அப்படியே பார்த்துட்டுருக்கேன். கொஞ்சம் லேஸ் பட்ட ஆள் இல்லை. என்ன சொல்கிறேன், கடைசி பீட்டு முடிகிற வரைக்கும் அவனை டார்ச்சர் பண்ணி டென்ஷன் பண்ணி கூட இருக்கிறவன் எல்லாம் எதுவுமே எனக்கு செய்யலடா, என்ன நல்லா பார்த்துருந்தீங்களாக்கா இன்னும் 20 வருஷம் வாழ்ந்துருப்பேன் நான். எல்லோரும் வாயில் கை வச்சிடும். இவ்வளோ நாள் பட்டது போதாதுன்னு இன்னும் 20 வருஷம் வேறு வாழ போகிறாரா இவருன்னு. போகிற வரைக்கும் தொல்லை கொடுக்குறதே எனக்கு தலையாய ஊழியமாக